எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போது ஏதோ புயல் ஏதோ வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. ஸோ அந்த புயல் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அது எந்த கண்டிஷனில் இருக்குது, எவ்வளோ எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் அது வந்து இப்போது போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி நம்ம ஃபோன்லேயே பார்க்கலாம். ஸோ ஃபுல்லாக ஒரு ரிவ்யூவே பண்ணிடலாம் இன்றைக்கி. இதுக்கு தேவைப்படுற அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா விண்டி. ஸோ நீங்கள் உங்கள் ஃபோனில் எல்லாத்துலேயும் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிட்டு நம்ம வெதர் கண்டிஷன்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க நண்பா. இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ அதுக்கு முன்னாடி நண்பா, நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நண்பா. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா இப்போது ஆம்பன் புயல் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த புயல் இப்போ எங்கே இருக்குது அப்படின்றத நீங்களே பாருங்கள். ஸோ விசாகப்பட்டினம் மற்றும் புவனேஸ்வர், இந்த 2 ஊருக்கு நடுவில் தான் இருக்குது. இது பார்த்திங்கன்னா மேற்கு வங்கம், அங்கே தான் இந்த புயல் வந்து கரையை கடக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ நாளை இது வந்து புயலை எப்போ கடக்கும் அப்படின்னு சொல்கிறத நம்ம வந்து கீழவும் இது வந்து போட்டிருக்காங்க. ஒரு டைம் லேப்ஸ் மாதிரி வந்து கீழே போட்டிருப்பாங்க. நீங்கள் இதை வந்து அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா அந்த புயல் எங்கே நவுறது அதையும் வந்து க்ளீனாக பார்த்துக்கலாம். ஸோ அது போகிறப்போ கொஞ்சம் தீவிர புயலாக இருக்குது. அது வந்து இப்போ கரையை எப்படி கடக்குது அப்படின்றத பாருங்கள். அப்படியே நீங்கள் இதை வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கரையை கடக்கிறது எல்லாமே தெரியும். அப்புறம் புயல் வந்து வலுவடைஞ்சு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அதையும் பார்த்துடலாம். எல்லாமே ஒரு ஃபுல்லாக ஒரு டெப்த் ரிவ்யூ நம்ம பார்க்கணும் அப்படின்னா, இப்போ டிவியில் எல்லோரும் போடுவாங்கள்ல. ஸோ இன்றைக்கி இவ்வளோ மழை விழுந்திருக்கு, மழை விழுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ காற்று வந்து எந்த திசையில் அடிக்குதோ அதுக்கேற்ற மாதிரி மழை விழும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாமல் டெம்பரேச்சருக்கு ஏற்ற மாதிரி மழை விழும்னு சொல்லுவாங்க. அது எல்லாத்தையும் நம்ம இதிலேயே பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வெதரும் இருக்குது, சேட்டலைட் இருக்குது. சேட்டலைட் மூலிமா பார்த்தோம் அப்படின்னா இப்போது எப்படி இருக்குது, அந்த சேட்டலைட் வியூவில் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மவும் பார்க்கலாம். இது வந்து சேட்டலைட் வியூ. இது வந்து ஒரு சேட்டலைட்டில் நம்மளுக்கு வந்து லைவாக கொடுக்குற ஒரு வியூ. சேட்டலைட் வியூ வந்து யாரும் அந்தளவுக்கு வந்து எடுத்துக்க மாட்டாங்க, எல்லாமே வெதர் தான் எடுத்துப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் இருக்குது. ஒருவேளை நீங்கள் ப்ரீமியம் வாங்குற மாதிரி இருந்தால் அதில் இன்னும் வேறு லெவல் அதெல்லாம். இது பார்த்திங்க அப்படின்னா விண்டு. இப்போது நம்ம பார்த்துட்ருக்கிறது விண்டு தான். எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து மழை, ரெயின், தண்டர். இந்த ப்ளூ டாட்ஸ் எல்லாம் எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல மழை விழுறதுக்கு ரொம்பவே சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ப்ளூ இருக்கிற இடத்துல, ரெட் இருக்கிற இடத்துல அதிகமாக விழும் மழை. மிச்சம் இந்த க்ரீன், எல்லோ இந்த இடத்துல ஓரளவுக்கு. ஸோ ப்ளூ அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மழை அதிகமாக விழுறதுக்கே சான்ஸ் இருக்குது. அதுதான் இந்த இடத்துல வந்து அவங்க நோட்டீஸ் பண்ணியிருப்பாங்க. இதிலே பார்த்திங்க அப்படின்னா ரெயின் அக்யூமுலேஷன், நியூ ஸ்னோ, ஸோ அதுக்கப்புறம் வந்து தண்டர் ஸ்டோம்ஸ், அதான் இந்த இடி மின்னல் இதெல்லாமே சொல்லுவாங்கள்ல. இது எல்லாத்தையும் நீங்கள் இந்த அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நல்லாவே தெரிஞ்சுக்கலாம். நான் சொன்னல டெம்பரேச்சர் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஹியூமிடிட்டி, க்ளவுட்ஸு, அதில் வந்து லோ க்ளவுட்ஸு, க்ளவுட் பேஸு, விசிபிலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து வேவ்ஸ், அப்புறம் கடலில் டெம்பரேச்சர் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏர், இப்போது இந்த நைட்ரஜன் இதெல்லாமே எந்த அளவுக்கு இருக்குது, ஓசோன் லேயர் முதற்கொண்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஃபோன்லேயே பார்த்துக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இப்போ டெக்னாலஜி வந்து இம்ப்ரூவ் ஆகிடுச்சு. அதனால் நண்பா, நீங்கள் இந்த அப்ளிகேஷன் வந்து நல்லாவே இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி உங்களுடைய ஃபோனில், ஸோ நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல, ஒன்றும் இல்லை. இப்போ புயல் எந்த இடத்துல இருக்குது அதை பார்க்கணும், கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணணும், நம்மளுடைய ஃபோன்லேயே நம்ம பார்த்து கற்றுக்கலாம் அப்படின்றவங்க மட்டும் இந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். ப்ளே ஸ்டோர்லேயே நீங்கள் டைரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். விண்டி அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா போதும், வந்துடும். ஓகே நண்பா, இந்த வீடியோ எவ்வளோ பேருக்கு பிடிச்ச எல்லா நண்பர்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்காத நண்பர்கள் டிஸ்லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோன்னு சந்திப்போம். அதுவரையும் வணக்கம் நண்பா.